8ஆம் வகுப்பு குழந்தைகளை வணக்கம். நாம் இன்று கணித பாடத்தில் புள்ளியியல் பகுதியிலிருந்து மீண்டும் ஒரு கணக்கை பார்க்க இருக்கிறோம். புள்ளியியல் பகுதியில் ஏற்கனவே நாம் பட்ட விளக்கப்படத்தை பார்த்திருப்போம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற தலைப்பு நிகழ்வு செவ்வகம் மற்றும் நிகழ்வு பலகோணம் வரைதல். அதாவது புள்ளியியலில் நிறைய விளக்கப்படங்கள் இருக்குமா, அதில் ஒரு புள்ளியியல் ஒரு கான்செப்டை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக வரையக்கூடிய படங்கள் தான் இந்த விளக்கப்படங்கள். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது நிகழ்வு செவ்வகம். நீங்கள் இந்த மட்டைப்பந்து போட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒவ்வொரு ஓவர்லேயும் எவ்வளோ ரன் அடித்தாங்கன்ற டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அந்த மாதிரியான இப்போ ஒரு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி வரைகிறதுன்னு நம்ம பயிற்சி 6.2லேருந்து கணக்கு எண் 7 எடுத்துக்குவோம். அதன் மூலமாக நம்ம இந்த கணக்கை பார்க்கலாம். பல் பிரச்சனைகளுக்கான ஆய்வில் கீழ்கண்ட விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. அந்த பெறப்பட்ட விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் மற்றும் நிகழ்வு பலகோணம் வரையணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில் பாருங்கள். வயது 0லேருந்து 10 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நோயாளிகள் எத்தனை பேர், அதாவது பல்லு பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகள் 5 பேர். 10லேருந்து 20க்குள்ளார பாருங்கள், 10லேருந்து 20க்குள்ளார ஒரு 13 பேர், 20லேருந்து 30க்குள்ளார 25 பேர், 30லேருந்து 40க்குள்ளார 14 பேர், 40லேருந்து 50க்குள்ளே 30 பேர், 50 to 60 35, 60 to 70 43, 70 to 80 50 பேர். சரி, இந்த அட்டவணை அவங்க தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை வச்சு எப்படி நம்ம நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நிகழ்வு செவ்வகம்னு தனியாக ஒரு கணக்கில் கேட்கலாம், நிகழ்வு பலகோணம் வரைங்க தனியாக நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தாமல் வரைங்கன்னு சொல்லியும் கேட்கலாம். நான் ரெண்டையுமே இந்த ஒரே கணக்கில் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் எளிமையாக இந்த கணக்கை புரிஞ்சுட்டு நல்ல மதிப்பெண் பெறலாம். சரிங்களா? இப்போ கணக்குக்குள்ளே போகலாம். குழந்தைகளே, இப்போ நம்ம அந்த கிராஃப் ஷீட் அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த நிகழ்வு செவ்வகத்தை நம்ம கிராஃப் ஷீட்டு அதில் தான் நம்ம வரைய போகிறோம். இந்த கிராஃப் ஷீட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வெவ்வேறு கலர்கள் இருக்கும். இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கும், சில நேரங்களில் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதில் கட்டங்கள் எல்லாம் ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கட்டமும் சதுர வடிவத்தில் தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளாரையும் 100 குட்டி கட்டங்கள் இருக்கும்ப்பா. சரிங்களா? இப்படி தான் அந்த கிராஃப் ஷீட் இருக்கும். நம்ம கிராஃப் ஷீட்டை எடுத்ததுமே முதல்ல நம்ம இந்த ஒய் அச்சு, எக்ஸ் அச்சு இதையெல்லாம் வரைஞ்சிக்கணும். எக்ஸ் அச்சுன்றது உங்களுக்கு தெரியும், கிடைமட்டமாக இருக்கக்கூடிய கோடு எக்ஸ் அச்சு, செங்குத்தாக இருக்கக்கூடிய கோடு ஒய் அச்சு. இந்த எக்ஸ் அச்சு வரைஞ்சிட்டு அதில் எக்ஸு எக்ஸ் டேஷ் அப்படின்னு பேர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒய் அச்சு வரைஞ்சிட்டு ஒய், அதாவது இங்கே ஒய் இருக்குது, ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ கொடுக்கப்பட்ட அந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா வயதுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? வயதோட இடைவெளி பார்த்திங்கன்னா 10 வயசாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ்ஹெச்சில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கட்டத்துக்கு இன்னொரு கட்டத்துக்குள்ள இடைவெளி 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நமக்கு இந்த ஒவ்வொரு சென்டிமீட்டராக 1 வயசு 2 வயசுன்னு வச்சோம்னா 80 வயசு வரைக்கும் நமக்கு இங்கே போடுறதுக்கு இடம் பத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை நாம் 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு வயசுன்னு நம்மளே சுருக்கிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த அளவு திட்டம் எழுதியிருக்கேன். அளவு திட்டங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸ்ஹெச்சில் நம்ம 1 சென்டிமீட்டரை எவ்வளவு அலகுகளாக எடுத்துக்கொண்டோம், ஒய்ஹெச்சில் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் எவ்வளவு அலகுகளாக எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் எழுதுறதுக்கு பேர் தான் அளவு திட்டம். எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 10 வயது. ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் நான் 10 வயதாக எடுத்துக்கொண்டேன். அதே போல் ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 5 நோயாளிகளாக எடுத்துக்கொண்டேன். அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் 5 நோயாளிகள்னு அர்த்தம். 1 சென்டிமீட்டர் 5 நோயாளிகளாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக இந்த எக்ஸ்ஹெச்சில் என்ன அளவுகளை எடுத்தீங்க, நோயாளிகளின் வயது எடுத்திருக்கோம். ஸோ நோயாளிகளின் வயது நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒய்ஹெச்சில் நோயாளிகளோட எண்ணிக்கை எடுத்திருக்கோம். ஆக இந்த இடத்துல சைடில் நோயாளிகளின் எண்ணிக்கைன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைகளே? இந்த அளவுகளை குறிக்கும் போது அதே மாதிரி தான் கரெக்டாக ஒவ்வொரு சென்டிமீட்டர் இடைவெளியிலையும் நீங்கள் இந்த அளவுகளை எப்படி நேர்த்தியாக குறிச்சிருக்கிறோமோ அதே மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல் அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கணக்கு நோட்டில் மேலே தெரியும், நீங்கள் காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் காட்டுறதை பார்த்துக்கோங்க. முதல் எடுத்தோடனே 0 to 10 இந்த அட்டவணையில் பாருங்கள், 0 to 10 எவ்வளோ பேர் இருக்காங்க? 0 to 10 5 நோயாளிகள் இருக்காங்க. 0 to 10 நான் சொல்கிறது வயது. அந்த 0 to 10 வயதுக்குள்ளார 5 நோயாளிகள் இருக்காங்க. ஸோ இங்கே 0 இங்கே 10, இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம 5 நோயாளிகளை குறித்து காட்டணும்.
எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது வந்து தொடர் நிகழ்வெண் பரவல். ஆகவே ஒவ்வொரு சதுரமும், அதாவது நம்ம வரையக்கூடிய ஒவ்வொரு செவ்வகமும் ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் வரும். சரிங்களா? ஒன்றோடு ஒன்று ஒட்டி வர வேண்டும். இடைவெளி விட்டு வரைஞ்சிங்கன்னா அது தொடர்ச்சியற்ற நிகழ்வெண் பரவலாக ஆயிரும். இது வந்து நம்ம வரைகிறது இப்போ தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவல். சரிங்களா குழந்தைங்களா? இப்போ 0 to 10க்குள்ளே எத்தனை பேர்? 5 நோயாளிகள். ஸோ இதை ஒரு பெட்டியாக நான் வரைஞ்சிட்டேன். சரி, அடுத்த அளவு எவ்வளவுன்னு பாருங்கள். மேலே கட்டத்தில் 10 to 20ல் 13 நோயாளிகள் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 10 to 20ல் 13 நோயாளிக்கு தகுந்தாப்பில் நாம் செவ்வகம் வரைய வேண்டும். பாருங்கள், வரைய போகிறேன். இங்கே அதே மாதிரி 10லேயே வச்சுக்கோங்க. அந்த ஏற்கனவே போட்ட கோட்டு மேலேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்க சார், இங்கே 10 to 15 தான் இருக்குது. 13 வயசுங்கிறது இங்கே இடையில இல்லையே. இங்கே பாருங்கள், ஒய்ஹெச்சில் 13ங்கிறதே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா 10க்கும் 15க்கும் நடுவில், அதாவது பாதிக்கு மேலே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுங்கிருந்து நாம் சுருக்கி கொள்ளலாம். பாருங்கள், 13 அளவுகள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 10க்கு 15க்கு நடுவில் தான் இங்கே 13 இருக்கும். அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இதை 20க்கு நேரம் சேர்த்து விட்டுருங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 10 to 20ல் 13 பேர் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 20 to 30, 20 to 30ல் 25 பேர். நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக 20 to 30ல் 25ங்கிறது நமக்கு இருக்குது. அதனால் அதுக்கு நேராக எடுத்து விட்டுக்குங்க. அநேகமாக அந்த 20 to 30 வயதில் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீ அதுக்கு அடுத்த வயதுகள்லையும் வயது ஆக பல்வலி பிரச்சனை எல்லாருக்கும் அதிகமாக தான் இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பாருங்கள், இங்கேருந்து இங்கே 30, 20 to 30ல் 25 பேர்னு குறிச்சாச்சு. அடுத்தது 30 to 40ல் 14 பேர். அப்போ 30 to 40னா 30லேருந்து 15 வர வரைக்கும் நம்ம இது வரைஞ்சிட்டு போகணும். ஒரு கோட்டு மேலே போடுங்க, அப்போ தான் தொடர்ச்சியாக வரும். 14ங்கிறது எது வரைக்கும் வரும் அப்படின்னிங்கன்னா கரெக்டாக 15க்கு முன்னாடி ஒரு சிறிய அளவு இடைவெளி விட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்து இணைத்து விட்டு விடுங்கள். இங்கே பாருங்கள் 14. அடுத்தது போனீங்கன்னா 15 ஆயிரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டேன். இப்படி ஒவ்வொரு செவ்வகமாக நம்ம வரைய போகிறோம். அடுத்து 40 to 50ல் 30 பேர். கீழேருந்து 30 வரைக்கும் பாருங்கள், 30 தெரியுதுங்களா? இங்கே இருக்குது 30 தொடரக்கூடிய கோடு. இங்கே அங்கே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படி சேர்த்து விட்டுட்டு இதை பென்சில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கணும். நீங்கள் பென்சில் ஷார்ப்பாகவும் நல்லா திக்காகவும் வரைஞ்சிங்கன்னா தான் கிராஃப் ஷீட் நல்லா அழகாக இருக்கும். ஏற்கனவே கிராஃப் ஷீட்டும் லைட்டாக இருக்கிறனால நீங்கள் பென்சில் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் நல்லா இருக்காது. சரிங்களா? 40 to 50ல் 30 பேர் குறிச்சாச்சு. அடுத்து 50 to 60ல் 35 பேர். பாருங்கள், 50 to 60ல் 35 பேர். கரெக்டாக 50லேருந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 35 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பெருசாக போயிட வேண்டாம், 35. சரிங்களா? அந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. அப்புறம் இங்கேருந்து அதை நீங்கள் இது எல்லாமே அளவுகோலை வச்சு தான் வரையணும். எனக்கு வந்து கோடு நேராக வருது, உங்களுக்கு கோடு கண்டிப்பாக கையில் வரைஞ்சிங்கன்னா நேராக வராது, மதிப்பெண் குறைத்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் இதை அளவுகோல் வைத்து அழகாக போடுங்க. சரிங்களா? 50 to 60ல் 35 பேர். அடுத்தது 60 to 70ல் 43 பேர். இதுதான் அதிகமாக இருக்காங்க. 40 to 60ல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, எந்த வயது குரூப்புகளில் அதிகமாக இருப்பாங்கன்னா வயது ஆகாதான் அது அதிகமாகும். ஸோ 60 to 70ல் 43 பேர் இருக்காங்க. இங்கேருந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக 43 வரைக்கும் போகணும். 43 எங்கே வரும்? 45க்கு கொஞ்சம் முன்னாடி வரும் இல்லைங்களா? பாருங்கள், இந்த இடத்துல வரும். இது 40, இது 42, இது 45. நமக்கு 43ங்கிறனால 42க்கு மேலே கொஞ்சம் இந்த இடத்தோட நிப்பாட்டி. சரிங்களா? சரி, அடுத்து இங்கிருந்து இதை இணைத்து விட்டு விடுங்கள். அடுத்தது இங்கே 70லேருந்து இன்னொரு கோடு போட்டு இந்த படத்தை நிரப்பிடுங்க. சரிங்களா? 60 to 70ல் 43 பேர். அடுத்தது 70 to 80ல் 50 பேர். 70 to 80 இடைவெளியில் 50 பேர் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக 70லேருந்து 50 நமக்கு தெரியும். அங்கேருந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். நீங்கள் மேலேருந்து கீழே வரைஞ்சாலும் சரி, கீழேருந்து மேலே வரைஞ்சாலும் சரி, கரெக்டாக ஆனால் வரைஞ்சிருங்க. பாருங்கள், 50லேருந்து கீழே ஒரு கோடு போட்டுக்கிறேன்.
நீங்கள் இந்த கோடு போடணும்னு கூட கிடையாது, ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த இது அதிகமாக எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற இந்த கோட்டை போட்டிங்கன்னா கூட போதும். 70 to 80 நமக்கு சராசரியாக 50 பேர். சரிங்களா குழந்தைங்களே, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ என்ன பண்ணணும்னா, நிகழ்வு பலகோணம் வரைகிறதுக்கு இந்த 0க்கும் 10க்கும் இடைப்பட்ட இடைவெளியில் நடுவில் ஒய்யச்சுக்கு நேராக ஒரு புள்ளியை குறித்து கொள்ள வேண்டும். எதுக்கு சார் அந்த புள்ளி குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளியை வச்சு நம்ம இணைச்சி விடணும். பாருங்கள், இந்த இடத்துல 5க்கும் 10, அதாவது 0க்கும் 10க்கும் நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறேன். இப்போது எல்லா இடத்துலையும் புள்ளியை வச்சுட்டேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அளவுகள் 5 இருக்கு இல்லைங்களா, அதான் அதுக்கு மேலே நீங்கள் எழுதிக்க வேண்டும். சரிங்களா, எழுதிடலாமா அதை? குழந்தைகளே பாருங்கள், திரையில் உங்களுக்கு நான் ஒவ்வொரு புள்ளியாக எல்லாத்தையும் குறிச்சிட்டேன். அந்த மையப்புள்ளிகளை குறித்து விட்டேன். அந்த 0 to 10க்கான மையப்புள்ளி, 10 to 20 எவ்வளவு நம்ம அட்டவணையில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மேலே கொடுத்துருந்தாங்கல்ல, அதன்படி நான் எல்லா அளவுகளையும் குறிச்சிட்டேன். 13, 25, 14, 30. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அளவுகோலை வச்சு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அளவுகோலை வச்சு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அளவுகோலை வச்சு என்ன பண்ணலான்னா, கரெக்டாக இந்த 0லேருந்து முதல்ல, அதாவது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 0 தான், அதாவது 0 to 10க்கு நடுவில் இருக்கக்கூடிய கோட்டை தான் நீங்கள் போய் தொடணும். இப்போ நீங்கள் இதை கலராக போட்டுட்டாலும் சரி, அல்லது முதல்ல 5 டச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா, இந்த 5லேருந்து 13க்கு போங்க. அடுத்து என்ன பண்ணணுன்னா, 13லேருந்து 25க்கு வரீங்க. இது கோணையாக தான் வரும், ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் நீங்கள் போடுற கூட நேராக போட்டுருங்க. ஸ்கேல் வச்சு அழகாக அந்தந்த புள்ளிகளை இணைச்சி விட்ருங்க. மறுபடியும் 14லேருந்து 30க்கு போயிருங்க. மறுபடியும் 30லேருந்து 35க்கு போயிருங்க. 35லேருந்து அடுத்ததாக நீங்கள் அழகாக 45க்கு போயிருங்க. 45லேருந்து 50க்கு போட்டுருங்க. இப்போ என்ன சார் பண்ணுறேன்னா, இந்த கோட்டை ஏதோ ஒரு இடத்துல இப்படி இணைச்சி விட்ருங்க. அவ்வளோதான்ப்பா. சரிங்களா, மிக எளிமையாக நாம் நிகழ்வு பலகோணத்தையும் மறைந்து விட்டோம்.